ஹலோ ஹாய் பவி. ஹாய் கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது கேக்குது பவி. சாரிங்க ஒரு 4 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஐயோ பிரச்சனையே இல்ல. ஐயோ எனக்கு வேற புரியலங்க, இது எப்படி வரணும் எப்படி பேசணும்னு வேற தெரியலையே. இப்போ இவ்வளவுதான். நீங்க நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஆமா எல்லாருக்கும் கேக்குது. ஓ ஓகே 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 டன். இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல பவி. நாங்க பேசுறத கேட்டுட்டு ஆன்சர் பண்ணிட்டு லவ் வாங்கிட்டு போறதுதான். ஓ ஓகே ஓகே. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். வச்சிருந்தேன் எழுதிலாம் ஓ வச்சிருந்தேன். எழுதி வச்சு அவ்வளோலாம் இல்லைங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவ்வளவு பிடிக்கும். இப்ப கூட இன்னைக்கு கூட வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பெட் பண்ணேன். நான் இன்னைக்கு பாரு பவிக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படிதான் பெட் பண்ணிருந்தேன். என் பேர்லாம் சொல்லுவாங்க அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன் அப்படிலாம். அவ்வளோ இதெல்லாம் வந்து அவங்க வேற விஷயம் சொல்லிட்டு ஹலோ செட்டி பேசு. டக்குன்னு பிரேக் ஆயிடுச்சு உங்க வாய்ஸ். செட்டி உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, நீங்க கொஞ்சம் சத்தமா பேசு. சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ சோ மச். நீங்க இவ்ளோ தூரம் என்ன பத்தி சொல்றதுக்கு பேசுறதுக்கு. கேம் ப்ளே பண்ணீங்க எல்லாமே. ஸ்கூல் டாஸ்க் கேக்குதா? கேக்குது கேக்குது. ஸ்கூல் டாஸ்க், ராஜா ராணி டாஸ்க், ஏஞ்சல் டாஸ்க். ஏஞ்சல் டாஸ்க்ல தான் அவங்கள பார்த்து ரொம்ப அழுந்துட்டோம். எங்க ஃபேமிலி எல்லாருமே அழுந்துட்டாங்க. இருந்துச்சு ஏஞ்சல் டாஸ்க், அப்புறம் இந்த செங்கலா டாஸ்க், அப்புறம் டான்ஸ், அது எல்லாமே எல்லா டாஸ்க்கும் செம்மையா விளையாடினா. ஒரு லேடி நீங்க அந்த லாஸ்ட் மணி பாக்ஸ்ல எல்லாம் செம்மையா சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ இருந்துச்சு. உங்க கேரக்டர் செம்ம. தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. பேசிடுவோம். லவ் யூ தேங்க்யூ செட்டி ரோஜா. லவ் யூ செட்டி ரோஜா. லவ் யூ. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு மனுஸ்ரீ இருக்காங்க. மனுஸ்ரீ வந்து மலேசியால இருந்து வராங்க பவித்ரா. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பேசி உங்களுக்கு ட்வீட்ஸ் எல்லாம் போட்டு என்ன ட்வீட்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்டா போய் ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாமே பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஹாய் பவி. ஹாய், உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கு. தேங்க்யூ. நான் வந்து மனுஸ்ரீ மலேசியால இருந்து பேசுறேன். எனக்கு உங்களை வந்து சீரியல் மின்னுக்குல இருந்து தெரியும். லைக் வந்து நீங்க ஆக்டரிங்லாம் பண்ணிருக்கீங்களே, அதுல இருந்து தெரியும். அப்புறம் உங்களோட சீரியல் ஃபேன் நானு. ஈரமான ரோஜா, அப்புறம் டிவிடிலாம். ஸோ நான் வந்து நீங்க பிக் பாஸ் வந்தோடனே உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரூட் பண்றேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லவ் யூ. அண்ட் நீங்க வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. ஸோ நானும் அதுல ஒரு இன்ட்ரோவர்ட் தான். ஸோ தேங்க்யூ அண்ட் லவ் யூ. தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. லவ் யூ டூ. கைஸ் ஒரு நிமிஷம். ஓகே பவி, உங்களுக்காக ஒரு சாங் நாங்க பண்ணிருக்கோம். பாத்துடலாமா? சாங் உங்களுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க. இல்ல சாங் ஒண்ணு உங்களுக்காக டெடிகேட் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. ஓகே கைஸ், கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஹார்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கிறவங்க, லிசனர்ஸ்ல இருக்கிறவங்க பர்பிள் ஹார்ட் கொடுங்க. ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஹார்ட் கொடுங்க. டாம், அச்சரன், மொழி. ஓகே அக்ஷரன், மொழி நீங்க ஓகே நீங்க பாடுங்க. இல்ல சாரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. Okay. She's a fantasy. Sha-na-na-na-na, oh. Sweet as a harmony. Sha-na-na-na-na, oh.
No one knows she's a mystery. Sha-na-na-na-na, oh, oh, oh. Fill your heart with ecstasy. Oh, oh, yeah, yeah, yeah. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரம் இது. நீளம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே. போக போக ஏனோ நீளம் தூரமே. மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே. இந்நச்சம் ஆசையெல்லாம் தள்ளி போகட்டும். இந்த இன்பம் துன்பம் எல்லாம் உன்னை சேரட்டும். கண்ணாடி என்றும் உடைந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் பார்க்கின்றேன். புயல் போன பின்பும் பொது பூக்கள் பூக்கும் இளவேன் இவரை நான் இருக்கின்றேன். முகமோடி அழுகின்ற உலகிது உன் முகம் என்று ஒன்றெங்கு என்னது. நதி நீரில் எட விழுந்தாலுமே நதி என்றும் நினையாதே வா நண்பா. ஒரு ஊரில் அழகே ஒரு வாய் ஒரு தேர்ந்தாளே. அவளுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருடம் பரீட்சை போல் இருக்கும். எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்த்தாளே. முதலாம் பார்வையிலே மனதை ஈர்த்தாளே. ஒலியில்லா உலகத்தில் இசையாக நீ மாறி காற்றில் வீசினாய். காதல் பேசினாய். மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தைகள் கோர்த்து கண்ணால் பேசினாய். கண்ணால் பேசினாய். நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே. நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே. ஒரு பார்வையை பார்த்து நான் நின்றால் சிறு பூவாக நீ மலர்வாயே. ஒரு வார்த்தை இங்கு நான் சொன்னால் வழி போகும் என் அன்பே அன்பே. அந்த வாசனை மலரில் பூச்செடியாக நிறைந்தேன். மறக்காத ஒரு மௌனத்தில் இணைந்தேன். மறுக்கரையாக அவள் இருக்க மறுக்கரையாக நான் இருக்க. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. நீளம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே. சோம்பல் முறித்தாலே ஹலோ பவி, தேங்க்யூ. ஆமா, அவங்க மொழி அண்ட் அச்சரசன் உங்களுக்காக சாங் மிக்ஸ் பண்ணி டுவேட் பண்ணி பாடுறதுக்கு இருந்திருக்காங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ so much. மொழி, நீங்க பேசுங்க மொழி. ஹாய் பவித்ரா. ஹாய். உங்களுக்காக இந்த சாங் பாடினது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அச்சோ, so sweet of you.
உங்கள சீரியல்ஸ்ல பார்த்திருக்கேன். கேரக்டர்ஸ் ரொம்ப ஆ, அழகா சூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஆ, பிபில வந்து நீங்க வரீங்க அப்படின்னு ஆக்சுவலி நான் பிபி ஃபுல்லா பார்க்கல. பட் உங்களோட போர்ஷன்ஸ்லாம் ஹலோ, நான் பார்த்திருக்கேன். உங்களோட போர்ஷன்ஸ் பார்த்திருக்கேன். பட் ஹலோ, நீங்க கண்டிப்பா கேக்குதா நான் பேசுறது? ஹலோ. நான் பேசுறது கேக்குதா? பவி என்னது மொழி பேசுறது கேக்குதா பவி? சாரி ஏன் எனக்கு இப்படி ஆகுது? அது confusion-ஆ இருக்கலாம். ஓ, பரவாயில்ல பவி, ஓகே ஓகே. ஓகே. இந்த மாதிரி ஆச்சு அந்த திருப்பியும் மேல வரலாம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே எனக்கு பிடிச்ச பாட்டு. தேங்க்யூ மொழி பவி. இப்ப பேசுங்க மொழி. ஆ யாரு மொழி? இன்னொருத்தவங்க யார் பாடினது? அச்சரன் பக்கத்துல இருக்காங்க பாருங்க. அச்சரன், மொழி. தேங்க்யூ உங்க 2 பேருக்கும். தேங்க்யூ பவி. நீங்க டிடில கண்டிப்பா நீங்க ஃபைனல்ஸ்க்கு வந்து நீங்க வின் பண்ணுவீங்கன்னு நினைச்சோம். எப்பவுமே வந்து நீங்க சாஃப்ட் ஸ்போக்கன் பிளஸ் நிறைய பாசிட்டிவா இருக்கும் உங்களோட அப்ரோச். மேபி எதிர்பார்க்காத சொல்லுவாங்கல்ல, நாங்க ரொம்ப எதிர்பார்த்ததுனாலயும் என்னமோ தெரியல. ஆனா உங்களோட கேரக்டருக்கு நீங்க அதை வின் பண்ணிருக்கணும் ஆக்சுவலி. ஆனா வந்து அது வரல. பட் எங்க மனசுல எல்லாம் நீங்க இருக்கீங்க ஆல்ரெடி. நீங்க வந்திருக்கீங்கன்றது எனக்கு இன்னொரு ஒரு எக்ஸாப்ட்ல உள்ள ஒரு ஐடி தான் எனக்கு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க கண்டிப்பா பவி வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்த வீக்லயே சொன்னாங்க. சோ நான் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் எனிஹவ் ஹாப்பி உங்களோட பேசினது, உங்களுக்காக சாங் டெடிகேட் பண்ணது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் மொழி, செம்மையா பாடுனீங்க. அச்சரன் பேசுறீங்களா? ஐ திங்க் அச்சரனுக்கு வைஃபை இஷ்யூஸ் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பேசுங்க கங்கா. இவங்க 2 பேத்துக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க கங்கா. நன்றி தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கங்கா சொல்லுங்க கங்கா. சொல்லிட்டாங்க. ஓ சொல்லிட்டாங்க, ஓகே ஓகே. நன்றி தவிர வேற எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பவித்ராவோட மிரர் தான் பேசுவாங்க இனிமே. ஓ அந்த மாதிரி கங்கா மாஸ் பண்றீங்க. சூப்பர். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ரேவதி இருக்காங்க. ரேவதி நீங்க பேசலாம். ஹாய் பவிமா, ரேவதி ஹியர். ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. உங்களோட பிக் பாஸ் ஜர்னி வந்து ரொம்ப ஆசம். நான் சொன்னதுதான் எப்போதுமே இட்ஸ் அ ஆசம் ஜர்னி. நீங்களா இருந்திருக்கீங்க, ஹானஸ்டா இருந்திருக்கீங்க, உண்மையா இருந்திருக்கீங்க. உங்க இடம் சுத்தி எப்போதுமே வந்து ஃபன் வைபா தான் இருக்கும், ஹாப்பி வைபா தான் இருக்கும். பாக்குறவங்க எப்படி பாக்குறாங்க, நம்ம சுத்தி எப்படி புரிஞ்சுக்கிறாங்கங்கிறத தாண்டி நீங்க வந்து நீங்களா இருந்திருக்கீங்கிறது தான் அதுல உண்மை. அப்புறம் உங்களுடைய கேஷ் பாக்ஸ், தட் இஸ் அ பிக் சம்பவம். அண்ட் அந்த எமோஷன் வந்து இட் இஸ் சேம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நீங்க வந்து எங்களுக்குலாம் ஒரு டியர்ஸே வந்தது. நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம் தட் அதே எமோஷன் தான் நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் இன் பிபி ஜர்னி. அண்ட் உங்களுடைய டாஸ்க் எல்லாமே நீங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. கிராசரி வீக்லி வாட் எவர் டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தாலுமே யூ கேவ் யுவர் பெஸ்ட். அண்ட் நீங்கள் பேசுனதும் சரி, எந்த இடத்துல பேசுகிறீங்களோ கரெக்டாக பேசி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் உங்களுடைய ஜேர்னி வந்து டாப் 5ல வரும்போது இவர் லைக் ரொம்ப ஆஹா சூப்பர் அப்படின்னு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஆகிட்டோம் எல்லாருமே. டாப் 3 எப்படி ஒன்னொன்னா மூவ் ஆகி மேலே வரும்போது we were like so happy for you. So I think it has given you a good experience. எங்களுக்கும் அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பவியா பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் சீரியல்ஸ் தாண்டி பவியா பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருந்தது. You were your best. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு தூரம் நீங்க பார்த்து எனக்காக நீங்க எல்லாரும் பேசி நான் 105 days உள்ள வாழ்ந்திருக்கேன்னா நீங்க எனக்காக வெளில வாழ்ந்திருக்கீங்க. எனக்காக எடிட்ஸா நாங்க இருக்கட்டும். எல்லாருமே உங்களோட சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். நீங்க சிரிச்சா சிரிச்சிருக்கோம், நீங்க அழுதா அழுதுருக்கோம், நீங்க கஷ்டப்பட்டிருந்தா கஷ்டப்பட்டிருந்திருக்கோம். எல்லா எமோஷன்ஸும் டிராவல் பண்ணிருக்கோம் டே 1ல இருந்து டே 105 வரைக்கும். ஆமா, அது உங்களோட எல்லாம் பேசும்போது ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆகுது. நம்ம கூடயே தான் அவங்களும் இருந்திருக்காங்கன்றது எனக்கு ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அதுக்கு நான் நன்றியை தவிர வேற எதுவுமே இல்லை என்கிட்ட சொல்ல. That is okay. நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவா இருந்துக்க வேண்டியதான். It's all love. It's all the love that we are doing. Thank you. Okay. Thank you so much. All the best ma for you. Thank you so much sis.
தேங்க் யூ ரேவதி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஐஸ்வர்யா இருக்காங்க. ஐஸ்வர்யா ராம். ஓகே. ஹாய் பவித்ரா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆக்சுவலா நான் தான் உங்க சீனியர் ஃபேன். ஏன்னா எனக்கு 52 இயர்ஸ் ஓ ஆகுது. முதல்ல ஓகே வந்து ஓகே. விசித்ரா மேம் ஃபேனா இருந்தேன். இப்போ உங்க ஃபேன். ஆக்சுவலா என்னோட சின்ன வயசோட இதுதான் உங்களோடது. கேரக்டர் எல்லாமே உங்களோடது. ஆக்சுவலா எனக்கு வந்து சரவணன், மீனாட்சி, இப்ப ஈரமான ரோஜாவே, அதுக்கப்புறம் இப்ப இது அந்த தென்றல் வந்து என்னை தொடும் எல்லா சீரியலும் நான் விடாம பார்த்தேன். நடுவிலே தெரிஞ்சது பிபில நீங்க வரீங்கன்னு. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா 24 ஹவர்ஸும் நான் பார்த்துட்டு அச்சோ, இருந்தேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஆக்சுவலா போன் கால்ஸ் எல்லாம் அடிச்சுட்டே இருந்தேன். நான் பவித்ரா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கெல்லாம் நான் விளக்கு போட்டேன். நிஜமா பவித்ரா ஃபைனலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவு இதுவா வேண்டிட்டு அவ்வளவு இதுவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ நல்லா இருக்கணும். நீங்க தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். நீங்க இவ்ளோ தூரம் இவ்ளோ டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதே பெரிய விஷயம். இது இல்லாம எனக்காக நீங்க சாமி கிட்ட எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டது, இப்ப என் வீட்ல ஒருத்தவங்க பேசுற மாதிரி இருந்துச்சு நீங்க பேசும்போது. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றிகள் பல. I love you பவித்ரா. லவ் யூ மேம், லவ் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச் ஐஸ்வர்யா ராம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு எலமெண்ட் இருக்காங்க பவித்ரா. எலமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட்ல இருந்தே உங்களுக்கு ரொம்ப பேசியிருக்காரு, உங்களுக்கு ரொம்ப ட்வீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அண்ட் இப்போ நீங்கள் டிஎம் எல்லாம் அனுப்பிட்டோன்னே இன்ஸ்டாகிராம்ல எங்ககிட்ட பவி எங்களுக்கு ஹாய் சொல்லிட்டாங்க, பவி எங்களுக்கு லைக் பண்ணிட்டாங்க, அப்படி வந்து ஹாப்பினஸ்ல சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ எலமெண்ட். ஹாய் பவி. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? சுரேஷ். நான் சுரேஷ். ஆக்சுவலாக மெசேஜ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் பவித்ரா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால. ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லேடி டாஸ்க் பீஸ்ட். ஆக்சுவலி உங்களோட எல்லா டாஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டாஸ்கா இருக்கட்டும், கேஷ் பாக்ஸ் டாஸ்கா இருக்கட்டும். கேஷ் பாக்ஸ் டாஸ்க்லாம் ஐயோ நல்லா டெய்லி கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணுவோம் உங்களுக்காண்டி. அச்சச்சோ, தேங்க்யூ. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்கா இருக்கட்டும், எல்லா டாஸ்க்கும் செம்மையா பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ இதே மாதிரி தேங்க்யூ. லவ் யூ. இதே மாதிரி எப்பவுமே ஜாலியா ஹாப்பியா இருங்க. இருந்துடலாம், அவ்வளவுதான். சரி, ஓகே. கீழே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு டைம் கொடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ எலமெண்ட் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒண்டர் ட்வீட்ஸ் இருக்காங்க. இப்போ கேக்குது ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா ப்ரோ சொல்றதுக்கு? ஓகே, கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் பர்சனுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகே பவி, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒண்டர் ட்வீட்ஸ்னு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த எடிட் பண்ணி இந்த போஸ்டர் எடிட் இருக்குல்ல, போஸ்டர் எடிட் பண்றதெல்லாம் டக்கு டக்குன்னு அவங்க தான் உங்களுக்கு எப்போதும் செஞ்சு கொடுப்பாங்க. இருக்காங்க. ஸோ ஒண்டர் ட்வீட்ஸ். ஹாய் பவி. ஹாய். ஹாய், எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி உங்களோட கேரக்டர் அண்ட் பிஹேவியர்லாம் ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ்னஸா ஃபீல் ஆகுது. இப்ப நீங்க வந்து அந்த மணி பாக்ஸ்லாம் வின் பண்ணப்போ, அப்புறமேட்டு அந்த மிரர்லலாம் நீங்க பேசினப்போ ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆச்சு. ஹாப்பியா பார்த்துட்டு இருந்தா திடீர்னு திடீர்னு தண்ணி ஊத்துது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸா ஃபீல் பண்றோம். அண்ட் உங்களுக்கு இந்த நீங்க டாப் 4 வந்தது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது. நாங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க டாப் 4 வந்தது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு ஆமைன்னு டேக் கொடுத்தாங்க அந்த வீட்ல. ஆமா. அந்த ஆமைன்ற டேக வந்து நீங்க மாத்தி லாஸ்டா வெளிய வரப்போ முயலா ரெப்ரசன்ட் பண்ணி நீங்க வெளிய வந்தீங்கல்ல, அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க மிஸ்டர் மேஜிக்லாம் வச்சு அந்த மீரா கேரக்டர் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு மைனூட்டா நீங்க யோசிச்சு அந்த டான்ஸ் பண்ணப்பெல்லாம் நீங்க அந்த தாடி எல்லாம் வச்சு அதெல்லாம் கிரியேட்டிவா நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப நீங்க டெடிகேட்டடா இருக்கீங்கன்றது அது ப்ரூவ் பண்ணுது. நீங்க ஒரு தடவையும் ஒரு இடத்துலயும் மத்தவங்க உங்களை புட் டவுன் பண்ணாலும் நீங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா.
நீங்க தேங்க் யூ சொல்லிருக்கீங்கல்ல அது ஆ ஈஸியா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல அது ஆமா அது நீங்க ஒரு ஒரு தடவையும் நீங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டுட்டே இருக்கிறது வந்து கிளியரா தெரிஞ்சது. ம் 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 அதுதான். தேங்க் யூ சோ மச். நீங்க இவ்ளோ மைன்யூட்டா நோட் பண்ணிருக்கீங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட. இவங்க ஏதோ பண்றாங்கப்பா அப்படின்னு நீங்க வந்து கரெக்டா யோசிச்சு சொல்லிருக்கீங்க. எஸ். தேங்க் யூ. தேங்க்யூ பவித்ரா. லவ் யூ. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ அந்த ட்வீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு யார் இருக்காங்க? அச்சரன் வந்திருக்காங்க பவி திருப்பியும். ஐ திங்க் வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்து Hi Pavi, glad to meet you in Twitter Spaces. ஹாய் யா எப்படி இருக்கீங்க? Yeah, fine. Well played. 100 days வந்து பிபி ஹவுஸ்ல சர்வே பண்ணிட்டீங்க. அண்ட் பிபி ஹவுஸ்ல சர்வே பண்ணதை விட இங்க நிறைய பேரோட ஹார்ட் ஸ்டீல் பண்ணிட்டீங்க. ஓகே. தேங்க்யூ. If time allows Pavi, நீங்க வந்து எங்க எல்லாரும் கூட ஒரு சாங் வந்து பாடுறீங்களா? If time allows. நான் பாடுவேன், நீங்க எல்லாரும் கேட்க முடியாது. பரவாயில்லையா? பரவாயில்ல, நீங்க பாடுங்க, நாங்க கேக்குறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப பழகிருச்சு, அவ்வளவு பாடி வச்சிருக்கேன் நானு. ஓகே, and special thanks to Hakuna, Shiva and Stu to எனக்கும் மொழிக்கும் வந்து தனியா வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து எங்க 2 பேருக்கும் பவிக்காக ஒரு பாட்டு பாட வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பவி. தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ சோ மச். என்ன பண்றீங்க? கிளாப்ஸ்லாம் எப்படி கேக்குது? ஆமா, அது எஃபெக்ட் இருக்கு பவி, அது கிளாப். புதுசா இருக்குப்பா எனக்கு, இதெல்லாம் நல்ல ஜாலியா இருக்கு பாக்க. சரி, அடிக்கடி வாங்க, ஜாலியா இருக்கு. நன்றி. ஓகே, ஹோஸ்ட் நான் அப்படியே கீழே இறங்கிக்கிறேன். நிறைய பேர் தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, சிவா ப்ரோ நீங்க கமெண்ட் படிக்கிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜனனி பிரியா இருக்காங்க. ஜனனி பிரியா, நீங்க பேசலாம். ஹாய் பவி. ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஆக்சுவலி நான் வந்து உங்களை சரணம் மீனாட்சி துளசி கேரக்டர்ல நீங்க என்ட்ரி ஆகும் போது இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீசன் பாப்புக்குட்டி என்னோட ஃபேவரட். டிவிஇடி அபி, ER எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பிபி வரீங்கிறதுக்கு அப்புறம் நான் ஒரு ஃபுல் சீசன் 24/7 உங்களுக்காக நான் பார்த்தேன். எனக்கு உங்களோட ஃபுல் ஜர்னி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல உங்களை பத்தின வச்ச எல்லா நெகட்டிவுமே வந்து நீங்க எண்டிங்ல பாசிட்டிவா மாத்துனீங்க. அது எல்லாருமே அங்க இருக்க எல்லாருமே ரியலைஸ் பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப உங்ககிட்ட நான் அட்மையர் பண்ணேன். நான் நிறைய பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே படபடன்னு மறைக்குது. பரவாயில்ல, எனக்கும் அப்படிதான் நடக்கும், பேசுங்க. என்னால நிறைய விஷயங்கள் உங்களோட கனெக்ட் ஆக முடிஞ்சது. வினோத் ஐயாவ கேட்டதா சொல்லுங்க, நான் பெரிய ஃபேன். சொல்லிடுறேன். ஹலோ. தேங்க்யூ சோ மச். நீங்க இவ்ளோ தூரம் எனக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கன்னும் போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல விஷயம். நேத்து என்னோட போயம் வந்து நீங்க ஸ்டோரியில ஷேர் பண்ணிருந்தீங்க. எனக்கு ஒரு ட்ரீம் மொமெண்ட் இருந்தது. நீங்க எழுதுனதுதானா? ஓகே. ஆமா, எனக்கு நீங்க அது ரெகக்னைஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. எனக்கு ஒரு குட்டி ரிக்வெஸ்ட் இருக்கு. என்னோட இன்ஸ்டா டிஎம் மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா என்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆன மொமெண்டா இருக்கும். ஓகே நான் பண்றேன். எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஓகே. நான் செக் பண்றேன். இதே பேர்ல தான் இருக்கீங்களா? ஜனனி பிரியா செந்தில்னு சொல்லிட்டு என்னோட ஐடி. ஓகே நான் செக் பண்றேன். நிறைய பேர் பேசணும், சோ ஃபைனலா ஒன்னு சொல்லிக்கிறேன். ஐ லவ் யூ பவி. தேங்க்யூ. உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க.
அது வந்து எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம். ஆனா கடைசி எடிட்டிங்ல வந்து அதை நோட் பண்ணி போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப இதா இருந்துச்சு. அது நான் எங்க பாடுனேனே தெரியலங்க. ஆக்சுவலா நானே பார்க்கணுங்க அத. தேங்க்யூ. நான் நிறைய பேசணும், பட் எல்லாரும் பேசணும்ன்றனால எல்லாரும் பேசணும்ல. ஆமா ஆமா. இன்னொரு நாள் நான் வரேன். அப்ப திரும்ப எல்லாரும் பேசலாம். ஓகே. லவ் யூ பவி. லவ் யூ லவ் யூ. பை பை பை. தேங்க்யூ. ஜனனி. தேங்க் யூ ஸோ மச். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கங்கா இருக்காங்க பவி. கங்கா பத்தி சொல்லணும். கங்கா வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யார் யாரோ ஏதாச்சும் தப்பா போட்டிருந்தாங்கன்னா ஃபைட்டுக்குள்ள போறதுக்கு ஒன்னாத கங்கா நின்றுருக்காங்க. நானே அப்ப சொல்லேன், சரி சில பேர்கிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனா கங்கா சொல்லுவாங்க, இல்ல எல்லாரையும் அடிச்சு தாக்கிடணும், நம்ம வந்து பவிய யாவனும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்கு நம்பர் 1 போயிடுவாங்க. அதுதான் கங்கா பேசுவாங்க. ஹலோ. ஒண்ணு கிடைச்சிடக்கூடாது உடனே பேசிடுவாங்க. ஒண்ணு கிடைச்சிடக்கூடாது உடனே பேசிடுவாங்க. எங்கெங்க இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? ஏன் வாய்ஸ் தானங்க அதெல்லாம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன் பேசுறதுக்கு. ஹலோ கங்கா. கங்கா பேசுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். கேட்டுச்சா? இல்ல கங்கா கேக்கல. பட் பரவாயில்ல, நீங்க பேசுங்க. நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்க நான் கொஞ்சம் படபடன்னு பேசிடுவேன், தப்பா எடுத்துக்காதே. ஹாய் பவி, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். சூப்பர். இங்க நிறைய பேர் வந்து சொல்லுங்க. எனக்காக எல்லா இடத்துலயும் சண்டைக்கு நின்றுக்கீங்களா? எங்க சண்டைக்குலாம் இல்லைங்க, நியாயம் பக்கம் நிப்பேன். அவள்தான், இதாங்க வேணும். இதாங்க அந்த ஃபயர் மோட் ஆனுங்க உங்ககிட்ட. ஓகே, இங்க நிறைய பேர் வந்து உங்களோட பியூட்டிஃபுல் மெமரிஸை ஷேர் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. இன்னும் சூப்பரா இருக்கும், கேளுங்க. நிறைய லவ் உங்களுக்கு வரும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, எனக்கு நீங்க எப்படி தெரிஞ்சீங்கன்னா கவிதை களமா தெரிஞ்சீங்க. சோ அதனால உங்களுக்கு ஒரு கவிதையா நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கவிதையுடைய டாபிக் வந்து அவள் பொக்கிஷம். ஓகே, நான் சொல்றேன். அக்டோபர் மாதத்தின் பனித்துளியாய் மேடையில் ஓர் பெண், அவளுக்கோ 1000 பயம் ஊஞ்சலாடியது. நகர்ந்தால் ஒற்றை புன்னகையுடன். 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலா. இடி சத்தத்திற்கு இடையில் மின்னலானாள் அவள். வார்த்தைகள் மௌனம் காத்தபோது மௌனம் வலிமை தந்தது. வெள்ளையும் மஞ்சளும் படுகையில் தேவதையானால், தாயின் குழந்தை போல செங்கலுக்குள் முயலை காத்தாள். அதிகாரியானால், தொழிலாளியானால், இறுதியில் எங்களுக்கு பொக்கிஷமானாள். அதிகாரியானால், தொழிலாளியானால், இறுதியில் எங்களுக்கு பொக்கிஷமானாள். இரட்டை ஜடையின் அழகின் ரதியே பொறாமை கொண்டார். காந்தமா எங்களை இழுத்தாள் அவள் முகபாவனையில். தவறான சமூக பார்வையை உடைக்க ஓடினாள். 2 நொடியில் முதல் பெண்ணாய் விளங்கினாள். பொக்கிஷமாகும் பணம் வைரம் மத்தியில் பொக்கிஷமே அவள் ஆனாள். அவள்தான் என்னவள். வந்தாள், நின்றாள், முயன்றாள், வென்றாள், சென்றாள். ஓ மை காட், வேற லெவல் வேற லெவல். இம்ப்ரெஸ்டுங்க. தேங்க்யூ. ஒரு சின்ன ஃபன்னி நோட் மாதிரி ஒண்ணு சொல்றேன். பாம்புனா விஷம், பவித்ரானா பொக்கிஷம். கடி ஜோக்காங்க இது. கங்கா, பயங்கரமா இருக்குங்க நீங்க பேசினது. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க கவிதை. என்னோட ஜர்னியும் அப்படியே அழகா சொல்லிட்டீங்க. மீன்ஸ் a lot. Thank you கங்கா. Love you. தேங்க்யூ ஜனனி. லவ் யூ. தேங்க்யூ கங்கா. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு டாம் இருக்காங்க பவித்ரா. டாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ட்வீட்ஸ் போட்டிருக்காரு, சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஹலோ, ஹாய் டாம். ஹாய் பவி, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி உங்களோட ஜேர்னி பத்தி சொல்லணும்னா, இட்ஸ் பிபி சொன்ன மாரி தான் விடாமுயற்சி. ஆ, உங்கள வந்து நான் சீரியல்ல இருந்து பார்த்துருக்கேன். ஈரமான ரோஜாவே, ஆ. தென்றல் வந்து என்னை தொடும். நான் ஒரு சில ஓகே. இன்டர்வியூஸும் பார்த்துருக்கேன். லைக் நான் ம். என்ன நினைச்சேன்னா, எப்படி இவங்க போய் இந்த ஹவுஸ்ல சர்வை பண்ண போறாங்க ம். அப்படி இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்தாலும், அந்த ஒரு டாக் குடுத்துருப்பாங்க. ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் ஐ திங்க். ம். ம். அத போக 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 உங்க கேம் பிளே மூலியமா அத சேஞ்ச் பண்ணீங்க. லைக் ஒரு ம். ஸ்கூல் டாஸ்க் ஆகட்டும், அதுல ஸ்டார்ட் ஆகி ம். தென் ராஜா ராணி டாஸ்க்ல அது ராஜமாதா ரோல் பண்ணதாகட்டும், செங்கல் டாஸ்க் ம். அது ம். எல்லாமே நீங்க சூப்பரா பண்ணீங்க. அண்ட் நீங்கள் ம். இந்த இனிஷியல் வீக்ஸ்ல கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ்னு இருந்துச்சு. ம். நீங்களும் டஷிகாவும் போனாவே கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிருவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு இருக்கும். ம். 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 அண்ட் தென் உங்க கேரக்டர் பத்தி சொல்லணும்னா லைக் இவங்க சொன்ன மாதிரி தான் நீங்க ஒரு பொக்கிஷம். லைக் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் லைக் யூ பர்சன் இன் தேர் லைஃப். ஓகே. ஓகே. வேற என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். உங்களோட எல்லா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் ஆ, சூப்பரா பண்ணுங்க. தேங்க் யூ. சரி பேசுவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இனிமே அடிக்கடி கத்துக்கிறேன். அண்ட் தேங்க் யூ டாம். இன்னொரு ம். விஷயம் நான் சொல்லணும். இந்த வே யூ ஸ்டூட் ஆ, ஃபார் தர்ஷிகா. ஓகே. உங்களுக்கு அவங்க பேசலைனாலும் நீங்க அவங்களுக்காக சப்போர்ட்டிவா நிறைய பேசியிருக்கீங்க. அண்ட் ஆ, தென் பவீனா பாசிட்டிவ் வைப்ஸ். உங்களோட பாண்டும் அந்த அஜய் ஆனந்தி பாண்டும் நல்லா நல்லா இருந்துச்சு. ஓ, பெட்டி டாஸ்க்கு நான் வந்து அதை பயந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி. என்னன்னா ஆ, கேர்ள்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓ, முன்னாடி நல்ல அப்டேட் கிடைச்சிருச்சு. லைக் பவி போனாங்க, பவி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க் யூ. லவ் யூ. தேங்க் யூ. யூ டூ. தேங்க்யூ டாம். நீங்க லவ் யூ சொல்லிட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஜனனி பிரியா இருக்காங்க. ஜனனி வாங்க ஜனனி. ஜனனி பிரியா இருக்கீங்களா? நான் பேசிட்டேன். ஓகே. ஆமா. ஓகே ஓகே பேசிட்டீங்களா? ஓகே சாரி மிஸ் பண்ணிட்டேன். ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து கௌஷிக் இருக்காரு. கௌஷிக் பேசுங்க கௌஷிக். ஹாய் ஜனனி.